ஃப்ராக் பாயிலிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தவளையை கொதிக்க வைக்கும் சோதனையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது, தவளைய கொதிக்க வைக்கிறதா? அது பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம், வாங்க. இந்த தவளைய பாருங்க. இத கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டா என்னாகும்? நீங்க நினைக்கிறது சரிதான், உடனே அது எம்பி குதிச்சு வெளியேறி போயிடும். ஆனா இதுவே ஒரு தவளைய குளிர்ந்த நீரில போட்டு வச்சு மெதுவா அந்த தண்ணீரை சூடாக்குனா என்ன நடக்கும் தெரியுமா? பாவம் அந்த தவளை கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிட்டு இருக்கிற தண்ணீர்ல இருந்து செத்து போகும். வெப்பமாகக்கூடிய தண்ணீருக்கு ஏத்தபடி தன்னை தகவமைச்சுக்கிற தவளையானது ஒரு கட்டத்துல தண்ணீர் அதிக சூடாகி அதுல இருந்து வெளியேற வேண்டிய தேவையை உணரும் போது அது தன்னோட மொத்த சக்தியையும் இழந்திருக்கும். இப்படித்தான் நாமும் மெதுவா மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மளையே மாத்திக்கிறோம். குறிப்பா புவி வெப்பமயமாதல் போன்ற மிகப்பெரிய ஆபத்துகளை கூட நம்ம சரியா கவனிக்க தவறி போயிடுறோம். உயர்ந்துட்டு இருக்கிற புவியின் வெப்பத்தை தணிக்கிறத விட்டுட்டு நம்முடைய உடலை அதுக்கு ஏத்தபடி தகவமைச்சுக்க முயற்சி பண்றோம். அதுக்கே நம்ம ஆற்றல் முழுவதையும் செலவு பண்றோம். வெப்பநிலைய சமாளிக்க ஏசி மற்றும் பிற குளிர்விக்கும் சாதனங்களை சார்ந்து வாழறதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் குறைச்சுக்கிட்டு மேலும் மேலும் சூழலை மோசமாக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த அப்பாவி தவளைய போல இந்த ஆபத்தை நாம ரொம்ப தாமதமா உணர்ந்தா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலை நமக்கு ஏற்படலாம். நம்முடைய புவியின் வெப்பநிலைக்குனே தனி வரலாறு இருக்கு. கடந்த காலங்கள்ல புவியின் சராசரி வெப்பநிலை வெறும் 1-2 டிகிரி குறைஞ்சதுக்கே மொத்த உலகமும் உறைஞ்சு பனியுகமாகி போச்சு. அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிச்சது. இப்போ புவி வெப்பமயமாதல் காரணமா பூமியின் சராசரி வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி அதிகரிக்கும் போது உருவாகி இருக்கக்கூடிய வெப்ப யுகமானது இந்த புவியில நாம வாழறதையே மிக கடினமா மாத்திடக்கூடும். புவியின் வெப்பநிலை தொழிற்புரட்சிக்கு முன்னாடி இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது முக்கியமான உணவுகளான கோதுமை, அரிசி, சோளம் மற்றும் சோயாபீன் இதனுடைய உற்பத்தி எல்லாம் கடுமையா பாதிப்படையும். கடல்ல ஏற்படக்கூடிய வெப்ப அலைகளினால பவளப்பாறைகளின் அளவு 70-90% குறையும். தண்ணீரின் வெப்பநிலை உயரும் போது அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவு குறைஞ்சு போயிடும். பெருங்கடல்கள்ல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு கடல்வாழ் உயிரிகளின் வாழ்க்கைய பேராபத்துல தள்ளும். உலகத்துல இருக்கக்கூடிய பல பனிப்பாறைகள் உருகி அழியும். அதுவே 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகும் போது புவி வெப்பநிலை அதிகரிக்கும் நிகழ்வு கொசுக்களின் எண்ணிக்கைய பல மடங்கு பெருக்கி டெங்கு மற்றும் அது போன்ற பிற ஆபத்தான நோய்கள் மிக அதிக அளவுல பரவ நேரிடும். கணிக்க முடியாத நேரத்துல ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் முற்றிலுமா அழிஞ்சு போறத நாம காண முடியும். தாவரங்களின் மகரந்த சேர்க்கை குறைவதால உணவு தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை, மேலும் சத்தற்ற உணவுகளால ஊட்டச்சத்து குறைவின் காரணமா ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாகும். இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி புவியின் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது தீவிரமான ஆபத்துகள் தவிர்க்க முடியாததா இருக்கும். இந்த வெப்பநிலையில பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நாம சுமார் 30 லட்சம் ஆண்டுகள் பின்னோக்கி போய் பார்க்கணும். பெரும்பாலான நம்முடைய கடற்கரை நகரங்கள் கடலுக்குள்ள மூழ்கி போயிருக்கும். உள்ளூர் மீன் இனங்கள் முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கும். அதுவே 4 டிகிரி செல்சியஸ் உயர்வை எட்டும் போது 400 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறட்சியாலும் தண்ணீர் பற்றாக்குறையாலும் பாதிக்கப்படுவாங்க. செயற்கையான குளிர்விக்கும் கருவிகள் இல்லனா ஒருத்தர் எவ்வளவு வலிமையானவரா இருந்தாலும் எந்த வயசானவரா இருந்தாலும் உயிரிழப்பை சந்திக்க நேரிடலாம். இந்த நிலையில காலநிலை மாற்றமானது காலநிலை முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பனிக்காலம், கோடைக்காலம், மழைக்காலம்னு எதுவுமே இருக்காது. எப்ப வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கலாம். இன்னும் வெப்பநிலை உயர்ந்து 5 டிகிரி செல்சியஸை எட்டும் போது பனித்தகடுகள் முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். ஆர்டிக் பகுதி
இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் நிரந்தரமா அழிஞ்சு போறதுனால பற்றி எரியக்கூடிய காடுகளாலும் வளிமண்டலத்துல கார்பன் பன்மடங்கா அதிகரிக்கும். இத தொடர்ந்து நமக்கு தெரிஞ்ச இந்த புவியில நம்முடைய வாழ்வு இறுதி கட்டத்தை எட்டும். மனித இனம் நிலைக்குலைய தொடங்கும். 6 டிகிரியில இந்த புவி எப்படி இருக்கும்னு நாம பார்க்க வேணாம். ஏன்னா நாம தவளைகளை விடவும் அறிவு கூர்மை வாய்ந்த மனிதர்கள் இல்லையா? கூடிய விரைவில் நடவடிக்கைகள் எடுத்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி குதிச்சு தப்பிச்சு போகிறது தானே நல்லது.